ஏல தேவடியாமான உம்மால உக்க தேவடியாமான விஜய் யாரு தூய்மையில குடிச்சிட்டு இருக்க? ஒரு கஷ்டப்பட்ட ஒரு தூய்மை பணியாளர், நீ போடுத பிட்ட, நீ போடுத பீ, நீ இருக்க ஒண்ணுக்கு இது அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணத ஒரு தூய்மை பணியாளர் உனக்கு அம்மா மாதிரி. அவ லீவ் எடுத்ததுக்கு அவன் மேனேஜரும் சூப்பர்வைசரும் அடிப்பான். உன் ஆட்சி உன் கூலிடா தேவடியாமான சின்ன புண்ணிய துணிய உம்படா வந்து துணிய உம்ப தேவடியாமான உம்மால ஆளு புண்ணிய பாரு பெரிய டான்ஸ் முன்ன அடிக்கா அதை மத்தியா போ உம்மால சின்ன புடா ஓட்டு போட்ட டயர்டு தேவடியா உள்ளது தேவடியா மொண்டு உத்து புண்டா மொண்டு சாரி துணையை சம்பளம் பண்ணிக்கிறோம். இந்த ஆம்பளை திரு விஜய்க்கு ஓட்டு போட்ட ஆம்பளை புண்டா மொழி சுத்த எனக்கு வார்த்தை கிடைக்கல. ஆம்பளை தேவடியா மொண்டு கொட்ட கூலி விளையாடு உம்மால ஓகே ஆளு புண்டைய மாதிரி ஓர புண்ணு தூய்மை பணியாளரை தாக்குறான் மேற்பார்வையாளர் பாத்துக்கிட்டு அவமால. சமூக வலைதளத்துல கடந்த சில மணி நேரமா ஒரு வீடியோ ரொம்ப வேகமா வைரலா பரவி கொண்டிருக்கு. அந்த வீடியோல ஒரு நபர் முதலமைச்சர் விஜயை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகள்ல பேசிட்டு அத பெரிய சாதனை மாதிரி வெளியிட்டிருக்கான். அரசியலில் விமர்சனம் இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா அதுக்காக எல்லை மீறி ஆபாசமா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது என்பதுதான் இப்போ பெரிய விவாதமா மாறிருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க சமூக வலைதளத்துல பெரிய அளவுல கண்டனங்கள் எழ ஆரம்பிச்சது. ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் பண்ணலாம், ஆனா தரம் தாழ்ந்து பேசுறது சரியா? நோ, பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பா முதலமைச்சர் பதவியில இருக்கிற ஒருவரை பொதுவெளியில இப்படி பேசுறது அரசியல் நாகரிகத்துக்கே அவமரியாதைன்னு பல தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்தது. இதுக்கிடையே அந்த வீடியோ வைரலான சில மணி நேரத்திலேயே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சது. சமூக வலைதளத்துல வெறுப்பை தூண்டும் வகையிலும் அவதூறு பரப்புற மாதிரியிலும் பேசினதுக்காக சம்பந்தப்பட்ட நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருதுன்னு கூறப்படுகிறது. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ சமூக வலைதளத்துல சில பேர் வைரல் ஆகணும், வியூஸ் வாங்கணும், ரீச் அதிகப்படணும்னு நினைச்சு எல்லை மீறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யாரையாவது அசிங்கமா பேசினா தான் ஃபேமஸ் ஆகலாம் என்ற ஒரு தவறான எண்ணம் உருவாகி இருக்கு. ஆனா அந்த சில நிமிஷ ரீச்காக பேசுற வார்த்தைகள் வாழ்க்கை முழுக்க பிரச்சனையா மாறிடும் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். முதலமைச்சர் விஜய அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணலாம், அவரோட முடிவுகளை கேள்வி கேட்கலாம், அது ஜனநாயக உரிமை. ஆனா பொய்யான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, தரக்குறைவான வார்த்தைகள்ல பேசுறது, வெறுப்பை தூண்டும் மாதிரி கான்டென்ட் வெளியிடுறது, இது கருத்து சுதந்திரம் கிடையாது, அது நேரடியான அவதூறு. இந்த சம்பவத்துக்கு பிறகு சமூக வலைதளத்துல இன்னொரு பெரிய விவாதமும் கிளம்பிருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்க்கு ஒரு வரம்பு இருக்கணும், நன்னோ ஒரு தரப்பும். அரசியல் வெறி சிலரை கண்மூடித்தனமா மாற்றுது, நன்னோ இன்னொரு தரப்பும் பேசிட்டு இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் உறுதி, சமூக வலைதளத்துல பிரபலமாவது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரே ஒரு தவறான வீடியோ வாழ்க்கையே தலைகீழா மாற்றிடும். அதனால கான்டென்ட் கிரியேட் பண்ற ஒவ்வொருத்தரும் பேசுற வார்த்தைகளுக்கு பொறுப்பேற்க கற்றுக்கணும் என்பதையும் இந்த சம்பவம் மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்து சொல்லுற உரிமைக்கும் தரக்குறைவான பேச்சுக்கும் நடுவுல வரம்பு எங்க இருக்கணும்? கமெண்ட்ல சொல்லுங்க.